தண்டனையே அவங்க இருக்க வேண்டிய இடத்துல திமுகவை உட்கார வச்சு நீங்க எல்லாரும் ஸ்டாலினுக்கு அவர் இருக்க வேண்டிய இடத்த புரிய வைப்பீங்கன்னு நம்புறேன். சம்சாரம் அது மின்சாரம்னு ஒரு சூப்பர் ஹிட் படம் இருந்தது, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போய் விசி சார கேட்டாங்களா, அது என்ன சார் சம்சாரம் ஒரு மின்சாரம்னு பேர் வச்சிருக்கீங்க எதுக்கு? அதுக்கு விசி சார் சொன்னாரா, சம்சாரம்னா அவங்க ரொம்ப சென்சிட்டிவானவங்க, தேவையில்லாம நம்ம சும்மா சும்மா போய் தொட்டோம்னா ஷாக் அடிக்கும், அதனால சம்சாரம் ஒரு மின்சாரம்னு பேர் வச்சேன்னு சொல்லுவாரு. அதே மாதிரிதான் விசி சார் சொன்ன மாதிரி அந்த மின்சாரம் கூட தொட்டாதான் ஷாக் அடிக்கும். ஆனா இந்த திருட்டு திமுக ஆட்சி காலத்துல கரண்ட் பில்லையோ இல்ல குருவின் ஓடுற மீட்டரையோ விட்டு பார்த்தாலே ஷாக் அடிக்கும். இந்த துண்டு சீட்டு முதல்வர் ஸ்டாலினுக்கு உண்மையில மக்கள் மேல அக்கறை இருந்திருந்தா அவர் ஆட்சிக்கு வந்த உடனே மக்களை காப்பாற்றுறதுக்கு முதல் கையெழுத்து நீட்டு ஒழிக்கிறதுக்கு போட்டிருக்கணும். இல்ல மாசம் மாசம் ஈபி பில்லுன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்களே அதுக்கு போட்டிருக்கணும். ஆனா அவங்களுக்கு ஏது மக்கள் மேல அக்கறை? வீணா போன திட்டங்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க. கருணாநிதி பூங்கா, சிங்கார சென்னை, நடுவு கடல்ல பாலாக்கு சில, கருணாநிதி ரோடு, கருணாநிதி வீடு, கருணாநிதி கக்கூசுன்னு அவங்க அப்பன் போல பரப்புறதுலயே 4 வருஷம் ஓட்டிட்டாரு ஸ்டாலின். இப்ப அவரோட அப்பா பேர் எடுக்கலான்னு அவரே அப்பாவா மாறுறதுக்கு வேற முயற்சி பண்றாரு. அதை பத்தி விலாவரியா பின்னாடி பேசலாம். இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஈபி ரீடிங் மாசம் மாசம் எடுப்போம், நீங்க மாசம் மாசம் பில் கட்டுங்கன்னு சொன்னாங்கல்ல திமுக வாக்குறுதியில, அதை ஏன் செய்ய மாட்டேன்றாங்க? ஈபி பில் கட்டுறதுக்கு ஒவ்வொரு முறையும் கீழே போய் நிக்கிற மக்கள் கிட்ட, ஏழை மக்கள் கிட்ட போய் நின்னா தெரியும் ஸ்டாலினுக்கு அவங்களோட வைத்தறிச்சல். மக்களோட வைத்தறிச்சலால உங்க அணில் அமைச்சர் 2 வருஷம் எங்க இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். இன்னும் 1 வருஷம் இருக்கு திமுக ஆட்சி. அந்த ஆட்சி முடிஞ்ச உடனே உங்க அமைச்சர்கள் அத்தனை பேரும் அங்கதான் இருக்க போறீங்க. ஈபி டிபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னு ஈபி காரங்களுக்கே புரிய மாட்டாங்க. காமன் கரண்ட் எல்லாம் இப்ப கமர்ஷியல் கரண்ட். காமன் ஈபி எப்படிங்க கமர்ஷியலுக்கு வரும்? நம்ம குளிக்க, பாத்ரூம் போக, வீட்டுக்கு பயன்படுத்த தண்ணிக்கு மோட்டார் போட்டா அது கமர்ஷியலா? லிப்ட்ல நம்ம வீட்டுக்கு நம்ம போனா, இல்ல நம்ம கார் பார்க்கிங்ல லைட் போட்டா, இல்ல வீட்டு வாசல்ல லைட் போட்டா அது கமர்ஷியலா? இவங்களுக்கு ஆட்சி பண்ண தெரியாது. கொள்ளாடிக்கிறதுல பெஸ்டான கூட்டம் திமுக. அவங்க கூட ஊழல்ல PhD பண்ண செந்தில் பாலாஜி வேற சேர்ந்து இருக்காங்க. இவங்க எல்லாம் மக்களுக்கு என்ன செய்ய போறாங்க? தமிழ்நாட்டில் ஒரு பாதி திருட்டு, ஒரு பாதி இருட்டு. கரண்டே இருக்கிறது இல்ல, பாதி நேரம் நம்ம இருட்டுலதான் இருக்கும். ஆனா இல்லாத கரண்ட்டுக்கு ஏழை மக்களுக்கு 5000 10,000 ஈபி பில் வருது. எதுக்குங்க இவ்வளவு ஈபி பில் வருதுன்னு கேட்டா சிஸ்டம் சொல்லுதுன்னு சொல்றாங்க. யார் இந்த சிஸ்டம்? ஸ்டாலினா? ஸ்டாலின் குடும்பமா? இல்ல ஒட்டுமொத்த திருட்டு திமுகவா? உண்மையில அவங்களோட சிஸ்டம் என்னன்னு நான் சொல்லவா? ஸ்டாலினோட குடும்பத்துக்கு எந்த வருமான இழப்பும் வராம பார்த்துக்கிறது தான் திமுகவோட ஒரே சிஸ்டம். திமுக காரங்க மாதிரி கேடிங்களை நம்ம எங்கேயும் பார்க்கவே முடியாது. நீங்க எல்லாம் அமைதிப்படை படம் பார்த்திருப்பீங்க, ரொம்ப பேமஸான சத்யராஜ் சார் படம். அந்த படத்துல ஒரு பேமஸான சீன் இருக்கும். சத்யராஜ் சார் குடிச்சிட்டு இருப்பாரு. அப்ப மணிவண்ணன் சார் ஊருக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்ப திடீர்னு சத்யராஜ் சார் வெளியில வந்து அவர் போட்டுக்கிட்டு இருந்த துண்ட கழுத்து போடுவார். இப்ப அவரோட அல்ல கையங்கள்லாம் நான் தான் கேட்பேன், நீதான் கேட்பேன் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் சிரிச்சுக்கிட்ட நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் மணியான்னு கேட்பாரு. உடனே மணிவண்ணன் நடந்த பிரச்சனையில அந்த பிரச்சனை மறந்துடுச்சுங்கன்னு சொல்லுவார்.
பிரச்சனையை மறந்துடுவாங்க அப்படின்னு சத்யராஜ் சார் ஒரு புது ஃபார்முலாவை கண்டுபிடிப்பார். அந்த ஃபார்முலாவை சத்யராஜ் சார் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சவங்க காங்கிரஸ்காரங்க. 10 வருஷம் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நாளைக்கு பார்லிமெண்ட்ல பெரிய பிரச்சனை வெடிக்க போகுது, நாளைக்கு பெரிய பிரச்சனை வருது, இல்லை இன்னைக்கு வெடிச்சிருச்சு, உடனே அவங்க பிரச்சனையை மறைக்க, அது ராபர்ட் வாத்ரா பிரச்சனையா இருக்கலாம், ராகுல் காந்தி பிரச்சனையா இருக்கலாம், 2G பிரச்சனையா இருக்கலாம், இலங்கை பிரச்சனையா இருக்கலாம். அந்த பிரச்சனைகளை அப்படியே மூடி மறைக்கிறதுக்கு திடீர்னு ஒரு சாமியாரை கைது பண்ணிடுவாங்க, திடீர்னு ஒரு நடிகரை கைது பண்ணுவாங்க, IPL சூதாட்டம்னு பேசுவாங்க. நேர்மையான தோனி சூதாட்டத்துல பார்ட்டிசிபேட் பண்ணாரான்னு பேசுவாங்க. மக்கள் அப்படியே திசை திருப்புவாங்க, செய்தியை போட்டு அமுக்கிடுவாங்க. அந்த காங்கிரஸோட ஃபார்முலாவோட திமுகவும் கடைபிடிக்குது. அவங்க கையில இருக்கிற ஊடகங்களை, அவங்க கட்சிக்காரங்க கூட்டணி கட்சியில இருக்கிற ஊடகங்களை கையில வச்சுக்கிட்டு நிறைய உண்மையான செய்திகளை வெளிச்சத்துக்கு வராம அப்படியே புதைச்சிடுவாங்க. கடந்த ஒரு வாரமா எது ட்ரெண்டிங் நியூஸ், ஒரு நடிகைய ஒருத்தர் ஏமாத்தினாரு, அந்த நடிகை நம்பி ஏமாந்துடுச்சு. குற்றம் சாட்டப்பட்டவரோட பதில் என்ன, ரியாக்ஷன் என்ன, இதுதான் நியூஸ். 2 பேர் தனிப்பட்ட மனிதர்களோட பிரச்சனையால தமிழ்நாட்டில் நடந்த எத்தனையோ அட்டூழியங்கள், அராஜகங்கள் வெளிச்சத்துக்கே வராம போயிடுச்சு. ஸ்டாலினோட கூட்டத்துக்கு கூட்டிட்டு போனாங்க மக்களை ஒரு வண்டியில, அந்த வண்டி கவிழ்ந்து நிறைய பேருக்கு காயம். ஆனா அந்த நியூஸ் வெளியிலேயே வரல. FIR எப்படி லீக் ஆச்சுன்றது மக்கள் எல்லாரும் மறந்தே போயிட்டாங்க. மின்சாரத்துறையில போராட்டம் நடக்குது, ஜாக்கோ ஜியோ நேரடியா சவால் விட்டுருக்காங்க, அடுத்த முறை திமுக எப்படி ஆட்சிக்கு வரும். போன வாரம் ஒரே நாள்ல 7 பாலியல் வன்கொடுமை, இன்னைக்கு ஒரு நாள் 5 பெண்களுக்கு பாலியல் தொல்லை. அரியலூர் மாவட்டத்தில் 13 வயசு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை, சிவகங்கை மாவட்டத்தில் 16 வயசு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை, சிவகங்கை மாவட்டத்தில் 13 வயசுக்கு பாலியல் தொல்லை, அரியலூர் மாவட்டத்தில் 15 வயசுக்கு பாலியல் தொல்லை, தஞ்சாவூர் மாவட்டத்தில் 17 வயசு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. இது இன்னைக்கு நடந்த குற்றங்கள், இன்னைக்கு பதிவான போக்சோ கேஸ். ஆனா இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வராது, இதெல்லாம் பிரேக்கிங் நியூஸ் ஆகாது. சீமான் செவத்துல சம்மன் ஓட்டினாங்க, கோ பேக் மோடியை ட்ரெண்டிங் ஆக்கினாங்கன்றது மட்டும்தான் செய்தியா வரும். இந்த திமுக ஆட்சி காலத்துல நடக்கிற எத்தனை அவலங்கள் வெளிச்சத்துக்கு வராமலே போகுது. மக்களுக்கு வெளி உலகம் தெரியாம, நாட்டில் இருக்கிற உண்மை நிலவரத்தை தெரியாம, மக்களை ஏமாத்தி, மக்களுக்கு எல்லா உண்மைகளையும் மூடி மறைச்சு ஆட்சி நடத்தி, அந்த ஆட்சிய எதிர்த்து கேள்வி கேட்டவங்க மேல பொய்யான கேசுகளை போட்டு ஜெயில போடுற ஒரு ஆட்சிக்கு பேர் சர்வாதிகாரம். ஹிட்லர், இடியமின் மாதிரி ஆட்கள் கூட சிங்கிள் சர்வாதிகாரியா இருந்தாங்க. ஆனா ஸ்டாலின் மட்டும்தான் சர்வாதிகார குடும்பத்தோட ஆட்சியை நடத்துறார். இந்த ஸ்டாலின் சர்வாதிகாரியான்றது நினைச்சு கூட பார்க்க முடியல. அவர் ஏதோ ஒரு காமெடி பீஸ் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு. உங்க எல்லாருக்கும் நார்த் கொரியா அதிபர் தெரிஞ்சிருக்கும், கிம் ஜாங் உன். உங்க எல்லாருக்கும் கிம்ம தெரிஞ்சிருக்கும். அந்த கிம் ஒரு வாட்டி பிரஸ் மீட் வச்சு அவங்க ரொம்ப பலமான நாடுன்னு காட்டிக்கிறதுக்கு பிரஸ் மீட்ல சொல்றாரு, நாங்க கூடிய சீக்கிரம் சூரியனுக்கு ராக்கெட் விடுவோம். எல்லாரும் அவனை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாம ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கை தட்டுறாங்க. ஆனா மனசாட்சி இருக்கிற ஒரு ரிப்போர்ட்டர் எழுந்துச்சு, அது எப்படி நீ சூரியனுக்கு ராக்கெட் விடுவீங்க, அந்த வெப்பத்துக்கு நீங்க பசுங்கிடுவீங்க, ஏங்க இந்த மாதிரி முட்டாள்தனமா பேசுறீங்கன்னு கேட்பாரு. அந்த ரிப்போர்ட்டர் அதிபர் கிம் கொஞ்ச நேரம் விட்டு பார்த்து, நாங்க என்ன முட்டாளம் நினைச்சியா, நாங்க ராக்கெட்டை பகல் நேரத்துல விடமாட்டோம், ராத்திரி நேரத்துல விடுவோம்னு சொன்னார். இது நான் காமெடிக்கு சொல்லல பிரதர், உண்மையான செய்தி. இது கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா இருக்கும். அது எவ்வளவு முட்டாள்தனமோ
தமிழ்நாட்டுல. இதெல்லாம் நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன், விளம்பரத்துக்கு சொல்றேன், உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு சொல்றேன் எல்லாம் நினைக்காதீங்க. தினம் நான் பார்த்து ரசிச்ச காட்சிகளை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க வேணும்னா யூடியூபுக்கு போய் ஸ்டாலின் அட்டகாசங்கள் தேடி பாருங்க வரும். சமீபத்துல ஸ்டாலின் ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. அங்க ஒரு தம்பியை பார்த்து, தம்பி பின்னாடி இருக்கிற பொண்ணு யாரோன்னு கேட்பாரு. என் பொண்டாட்டி சாருன்னு சொல்லுவாங்க. அப்படியா, கல்யாணம் ஆயிடுச்சா பாரு கேட்பாரு. அந்த அளவுக்கு அறிவு அவருக்கு. பதனியை குடிச்சிட்டு இதுல என்ன சுகர் கலந்துருக்கீங்களா, ரொம்ப ஸ்வீட்டா இருக்குன்னு கேட்பாரு. இது எல்லாத்தையும் ஹைலைட், ஆல் அட்ரஸ் இல்லாத ஒருத்தனை கூப்பிட்டு அவன் மாற்றுத்திறனாளிகளின் இந்திய கிரிக்கெட்டின் கேப்டன் சொல்லி நிதி கொடுத்து அரசாங்க வேலை கொடுத்து அம்சார். மேடையில் மக்களை பார்த்து 87+9 107 கணக்கு சொன்னாரு. இதுல சங்கிலி அறுப்பு, தாலி பருப்பு, இப்படி எல்லாம் இஷ்டத்துக்கு ஏதாவது பேசுவார். இவரெல்லாம் நம்ம தமிழ்நாட்டை ஆள்றாரு. ஒரு முதலமைச்சர் பத்தி இப்படி பேசுறதுக்கு எனக்கு வெட்கமா வேதனையா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, நினைச்சா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. எந்த பள்ளிக்கூடத்துக்கும் போகாம, எந்த கல்லூரிக்கும் போகாம மக்களை மட்டுமே படிச்சு நல்லாட்சி கொடுத்தவர் காமராஜர் ஐயா. அவர் ஆண்ட பூமி மக்களுக்காக மக்களாட்சி நடத்தின மக்கள் பெரிய முதல்வராக இருந்த பூமி. மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்த புரட்சி தலைவி அம்மா ஆண்ட பூமி. ஆனா இன்னைக்கு நம்மள ஆள்ற முதல்வரோ துண்டு சீட்ல வாஸ்கோட காமான்னு எழுதி கொடுத்தா வாசிக்கால கவுண்டர்னு படிப்பாரு. இவரு தமிழனையோ தமிழ்நாட்டையும் காப்பாற்ற போறாரு. பெண்களை சகோதரியா பாருங்க, வயசானவங்களை அப்பா அம்மாவா பாருங்க, டீச்சர்ஸ் தெய்வமா பாருங்க, ஆட்சியாளர்களை வேலைக்காரங்களா பாருங்க, பெண் குழந்தைங்களை தேவதைகளா பாருங்கன்னு சொல்லி வளர்க்க வேண்டிய அரசாங்கம் செவருக்கு செவரு போஸ்டர் வைக்கிறாங்க. ஸ்டாலின் அப்பாவா பாருங்க, ஸ்டாலின் அப்பாவா பாருங்க, ஸ்டாலின் அப்பாவா பாருங்க. இந்த பிச்சைக்காரில கூட நீங்க பாத்தீங்கன்னா அம்மா தாயா பிச்சை போடன்னு கேட்பாங்க. தகப்பா அப்பா பிச்சை போடன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா பிச்சைக்காரனுக்கு கூட தெரியும், கொடுக்கிற மனசும் அன்பும் பசி போக்குற குணமும் அம்மாவுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த பிச்சைக்காரனுக்கு இருக்கிற அறிவு கூட இந்த திமுக காரங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. அம்மாக்கு இன்னொரு பேர் பெருமை, அப்பனுக்கு என்ன தெரியும் அருமையான ஒரு பழமொழி இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல திடீர்னு சூறாவளி, புயல் இதெல்லாம் ஃபார்ம் ஆகுற மாதிரி திடீர்னு அப்பாவை ஃபார்ம் ஆகுறாரு ஸ்டாலின். ஏன்னா ஸ்டாலினோட வாழ்க்கையில சாதனை சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு சீரியல்ல நடிச்சது தவிர, அவர் சீரியல்ல நடிச்சது கூட சாதனையா சோதனையான மக்களான நீங்க எல்லாரும் தான் சொல்லணும். அதனால புதுசா ஏதாவது சாதிக்கலான்னு முயற்சி பண்றாரு. ஸ்டாலினுக்கு தெரியல, அவருக்கு முன்னாடி இது ஒருத்தர் சாதிச்சுட்டாரு. அந்த சாதனையில முதலிடமா இருக்காரு வாஞ்சித் ராகவ். அவர் பேரு 94 வயசுல அப்பாவாரு. இந்த ஸ்டாலின் 71 வயசு அப்பா ஆகிறதுக்கு முயற்சி பண்றாரு. பேரம் பேட்டி எல்லாம் கையில எடுத்ததுக்கு அப்புறம் அப்பா ஆகணும்னு ஆசைப்படுறவர் ஸ்டாலின் மட்டுமாதான் இருப்பாரு. அப்பான்றது வெறும் வார்த்தை, ஆனா அம்மான்றது அன்பு, அடையாளம், மரியாதை. அதெல்லாம் இருந்து வாழ்றவங்கள மக்களே மனசார அம்மான்னு கூப்பிடுவாங்க. மக்களை ஆசைப்பட்டு கூப்பிட்டா அது பட்டம். அமைச்சர்களை வச்சுக்கிட்டு கட்டாயப்படுத்தி கூப்பிடு வச்சா அது மட்டம். இந்த ஸ்டாலின் போற இடத்துல எல்லாம் மீட்டிங்ல சொல்றாரு, கூட்டத்துல இருந்து மக்கள் எல்லாரும் என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு. கூட்டத்துல எவ்வளோ ஒருத்தன் தோப்பா தோப்பான்னு கத்திருக்கா, அது எனக்கு அப்பா அப்பான்னு கேட்டுருக்கு. இதுல யோசிச்சு பாருங்க, கூட்டிட்டு வந்த கூட்டத்துல இருந்து எவ்வளோ ஒருத்தன் கூடுறா, ஆனா கூட இருக்கிறவங்களுக்கு எங்க போச்சு அறிவு. சேகர் பாபு சொல்றாரு, தமிழ்
எம்ஜிஆர் ஒரு படத்துல ஒரு போட்டோக்கு முன்னாடி நின்னுகிட்டு கண்ணு தெரியாம அவங்க அப்பாவை கண்டபடி திட்டுவாரு. என்னப்பா இப்படி பண்ணிட்டாங்க, இவர் இதே மாதிரி அப்பா அப்பான்னு போய் சுத்திட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டு மக்களை எல்லாரும் ஸ்டாலின் தகப்பா இதெல்லாம் உனக்கே நியாயமான காரி காரி திட்டுவாங்க. இந்த துண்டு சீட்டு முதல்வருக்கு நான் ஒரு துண்டு செய்தி சொல்லிக்க விரும்புறேன். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தந்தை பெரியார், ஒரே ஒரு அண்ணா அறிஞர் அண்ணா, இந்தியாவில் ஒரே ஒரு தாத்தா காந்தி தாத்தா, ஒரே ஒரு மாமா நேரு மாமா, ஒரே ஒரு தெய்வம் உதய தெய்வம் புரட்சி தலைவர், ஒரே ஒரு அம்மா நம்ம அம்மா புரட்சி தலைவி. அம்மா ஒன்னும் தமிழ்நாட்டு மக்கள் சும்மாவே அம்மாவை கூப்பிடல, அவங்க தாய் மனசோடு தமிழ்நாட்டு மக்களை பார்த்துக்கிட்டு மக்களுக்கு நல்லாட்சி தந்ததுனால அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிட்டாங்க. அவங்க கருணையோடைய கண்டிப்போடைய திறமையோடைய ஆற்றலோடைய ஆட்சி நடத்தினாங்க. முல்லை பெரியார் நீர்மட்டத்தை உயர்த்தி மதுரை மக்களுக்கு அம்மா ஆனாங்க எங்க தலைவி. பச்சை குழந்தைங்க குடிக்கிற பால்வனத்துல விலை ஏற்றின ஸ்டாலின் அல்ல அப்பாவாக முடியுமா? காவேரியில 205 டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து டெல்டா மக்களுக்கு அம்மா ஆனாங்க எங்க தலைவி. நாங்க கட்டுப்பாட்டோட கட்டி காத்த தமிழ்நாட்டுல இன்னைக்கு கஞ்சாவையும் சாராயத்தையும் வளர்க்கிற ஸ்டாலின் அல்ல அப்பாவாக முடியுமா? மகளிருக்கு அனைத்து காவல் நிலையம் கொண்டு வந்து அம்மா ஆனாங்க எங்க தலைவி. போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்க்கிற பெண் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு ஆட்சி பண்ற ஸ்டாலின் அல்ல அப்பா ஆயிட முடியுமா? மகளிருக்கு பிரச்சனை அது சொந்த கட்சிக்காரனோ எதிர்கட்சிக்காரனோ கூட்டணி கட்சிக்காரனோ சாப்பை எடுத்து கண்டிச்சு அம்மா ஆனாங்க எங்க தலைவி. ஆனா கட்சிக்காரனை காப்பாத்துறதுக்கு எஃப்ஐஆர் லீக் பண்ண காவல்துறையை கையில வச்சிருக்கிற ஸ்டாலின் அல்ல அப்பாவாக முடியுமா? நல்ல தொட்டா அவன் எவ்வளவு பெரிய சாரா இருந்தாலும் மோரா இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் தாராயிடுவான்னு பயன்படுத்தி ஆட்சி செஞ்சு அம்மா ஆனாங்க எங்க தலைவி. ஆனா பாலியல் குற்றவாளி வீட்டுல போய் பிரியாணி சாப்பிடுறவங்க எல்லாம் அமைச்சரா வச்சிருக்கிற ஸ்டாலின் அல்ல அப்பாவாக ஆக முடியுமா? நீட்டை முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள வரவிடாம தடுத்து தமிழக மாணவர்களை காப்பாற்றி அம்மா ஆனாங்க எங்க தலைவி. அந்த நீட்டை கொண்டு வந்து பிஞ்சு உயிர்களை பலிவாங்கின காங்கிரஸ் கூட கை குலுக்கிற ஸ்டாலின் அல்ல அப்பாவாக முடியுமா? சமூக நீதிய காத்து சமூக நீதிய மக்களுக்கு வழங்கி மக்கள் தலைவியாகி அம்மா ஆனாங்க எங்க தலைவி. வேங்கை வயல் விவகாரத்துல அசிங்கப்பட்ட ஸ்டாலின் அல்ல அப்பாவாக முடியுமா? திமுக பத்தி பேசணும்னா 1000 அசிங்கங்கள் இருக்கு. மேடை நாகரீகம் கருவி உட்பட உட்படுற உனக்கு தெரியாமதான் கேட்கிற. அப்பான்னு யாரு கூப்பிடுவாங்க? ஒரு தமிழனை கூப்பிடுவாங்க, ஒரு தமிழன் கூப்பிடுவான். ஆனா ஸ்டாலினை கூப்பிட்டா மயிலான் தானே கூப்பிடணும். ஏன்னா பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா நன்றி வணக்கம்னு 2 வார்த்தை தமிழ்ல பேசணும்னா கூட துண்டு சீட்ல எழுதிட்டு வந்துதான் படிப்பார் ஸ்டாலின். ஆனா சமீபத்தில் ஒரு மீட்டிங்ல பேரு பெத்த பேரு தாக நீள் இல்லாதன்னு தெலுங்குலயா மாற்றாரு. இவரு தமிழ் வேஷம் இன்னும் எத்தனை நாளைக்கு போடுவாருன்னு தெரியல. அம்மா இல்லாத நேரத்துல புலி வேஷம் போட்டுக்கிட்டு வெளியில வந்திருக்கிற எலிகளுக்கெல்லாம் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். அதிமுக வெறும் இயக்கம் கிடையாது, அது தமிழ்நாட்டு மக்களோட இதயம். தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணணும்னா ஒண்ணு அதிமுகவை ஆதரிச்சு பண்ணணும், இல்லை எதிர்த்து பண்ணணும். அதிமுக இல்லாம தமிழக அரசியலே கிடையாது. அது தெரிஞ்சுதான் திமுக காரங்க எப்பவுமே அதிமுக மேல இல்லாததையும் பொல்லாததையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. உண்மையில திமுக காரங்களுக்கு அதிமுக பத்தி பேசுறதுக்கு அருகதையே இல்லை. 1968 இருந்து 9 வரைக்கும் 90 வரைக்கும் 1968 இருந்து 90 வரைக்கும் 26 அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி
அடிக்க முடியும், எவ்வளவு கமிஷன் அடிக்க முடியும், எவ்வளவு வருமானம் வரும் யோசிச்சாரே தவிர இந்த திட்டத்தை கொண்டு வரல. 2006 வீராணம் திட்டத்தை கொண்டு வந்தது நம்ம அம்மா புரட்சி தலைவி. இதெல்லாம் எதுக்குங்க? ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. திமுகவோட முதல் வாக்குறுதி என்ன? 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி கொடுப்போன்றதுதான் திமுகவோட முதல் வாக்குறுதி. 2011 வரைக்கும் 5 முறை முதல்வராக இருந்த கருணாநிதி அது நிறைவேற்றவே முடியலையே. 2011 நம்ம அம்மா வந்து அந்த 1 ரூபாய் கூட தேவையில்லைன்னு ஏழை மக்கள் பசுபிக்க விலையில்ல அரிசி கொடுத்தாங்க. பொதுவா கருணாநிதி சொல்லுவாரு, ஆனா நம்ம அம்மா செஞ்சு முடிச்சிடுவாங்க. ஏன்னா நம்ம அம்மா சொல்லல செயல், பொது பணியில வந்துட்டா புயல். திமுக காரங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. அவங்களால நல்ல பேர் எடுக்க முடியலன்னா அடுத்தவங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துடுவாங்க. ஒரு 2 வாரமா பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால நம்ம அம்மா பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுக உங்க எல்லாருக்கும் தெரியும், நீங்க நியூஸ் பார்த்திருப்பீங்க. நம்ம அம்மா 1961 இருந்து 80 வரைக்கும் 127 படங்கள்ல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இல்லாத பணமா, அவங்க கிட்ட இல்லாத சொத்தா, அவங்க கிட்ட இல்லாத வசதிய நம்ம அம்மாவை பார்த்து திமுக காரங்க கேட்கிறாங்க, இவங்களுக்கு எப்படி இவ்வளவு சொத்து வந்துச்சுன்னு. 127 படத்தில் ஹீரோயினா நடிச்ச எங்க அம்மாவுக்கு சொத்து இருக்க கூடாதுன்னா வெறும் 75 படத்துக்கு வசனம் எழுதி 15 பாட்டு எழுதின கருணாநிதி குடும்பத்துக்கு ஏன் இவ்வளவு சொத்து? ட்ரெயின் டிக்கெட் வர வாங்காம திருட்டுத்தனமா விட்டு வந்தவர் தானே கருணாநிதி. இன்னைக்கு கருணாநிதி குடும்பத்துக்கு ஏன் இவ்வளவு சொத்து? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு படத்துல நடிக்கிற ஹீரோயினுக்கு அதிக சம்பளமா, இல்ல வசூலுக்கு அதிக சம்பளமா? கருணாநிதி குடும்பம் இன்னைக்கு இப்படி வாழ்றாங்கன்னா அது நம்ம புரட்சி தலைவரும் நம்ம அம்மாவும் போட்ட பிக்சர். சம்பளமே வாங்காம ஓசியில எங்கள் படம், எங்கள் தங்கம் படம் நடிச்சு கொடுத்தாங்க. அந்த படம் சூப்பர் ஹிட் ஆனதுனால இன்னைக்கு திவாலா எடுக்காம திமுக குடும்பம் இப்படி ஆள்றாங்க. யோசிச்சு பாருங்க. கருணாநிதி விட கண்ணதாசன் ஐயா பெரிய எழுத்தாளர். கருணாநிதி விட ஈ.வி.கே. சம்பத் அண்ணாக்கும் பெரியாருக்கும் நெருக்கமானவர், திமுக மூத்தவர். கருணாநிதியை வச்சு படம் எடுத்த ஏவிஎம் செட்டியார் அந்த காலத்திலேயே கோடீஸ்வரர். கருணாநிதிக்கு உதவி செஞ்சு வாழ்க்கையை பிச்சையா போட்ட புரட்சி தலைவர், உச்ச நடிகர். அண்ணாவும் பெரியாரும் அரசியல்ல கருணாநிதிக்கு மூத்தவங்க. ஆனா இன்னைக்கு கருணாநிதியோட ஆஸ்தி, அந்தஸ்து, அதிகாரம் எங்க இருக்கு? ஈ.வி.கே. குடும்பம், அண்ணா குடும்பம், பெரியார் குடும்பம், ஏவிஎம் செட்டியார் குடும்பம் எங்க இருக்கு? கருணாநிதி குடும்பத்துக்கு இத்தனை லட்சம் கோடி சொத்து எங்கேருந்து வந்தது? சக்கரத்தின் எறும்பு சாக்கத்தின் கரையானம் தான் வந்து சாட்சி சொல்லணும், உண்மையை சொல்லணும். நம்ம இத்தனை கேள்வி கேட்கிறோமே, இதுக்கெல்லாம் திமுக காரங்க பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம கேட்கிற நியாயமான கேள்விக்கு திமுக காரங்க கிட்ட பதில் கிடையாது. அதனால மக்களை திசை திருப்ப சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஒரு தார் டப்பாவை தூக்கிக்கிட்டு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டாலும் போயிடுவாங்க. சமீபத்தில் கூட ஒரு புதிய செய்தியை கிளப்புறதுக்கு கள்ளக்குறிச்சியில போய் ரயில்வே ஸ்டேஷன்ல ஹிந்தியை அழிக்கணும்னு சொல்லி இங்கிலீஷ்ல எல்லாம் அழிச்சிருக்காங்க. திமுக காரன் ஹிந்தி படிக்கல, சரி, ஹிந்தி எதுன்னு தெரியாமலேயே இருக்காங்களா? ஸ்டாலின் ஹிந்தி எதிர்க்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஹிந்தியை எதிர்க்கிறோம்னு சொல்ற ஸ்டாலினால நாங்க தமிழை வளர்க்கிறோம்னு சொல்ல முடியல. கருணாநிதியே கனிமொழியை தவிர எந்த மொழியும் வளர்ப்பதில்லை. அந்த கனிமொழியை ஸ்டாலின் வளர்ப்பதில்லை. இவங்களா தமிழ் மொழியை காப்பாற்ற போறாங்க. முன்னாடி சிவகாசிக்கு மீட்டிங்கு போயிருந்தேன். அங்க ஒரு போஸ்டர் பார்த்தேன். எங்க மாமன்னரே நம்ம அடிக்கிறதுக்கு பதிலா எங்க மாமனாரே நடிச்சு போஸ்டர் எடுத்து விட்டாங்க.
இவங்க எல்லாம் தமிழை காப்பாற்றுவாங்களா, தமிழை வளர்ப்பாங்களா? எதுக்கு தமிழ்நாட்டுல ஆள்ற இந்த ஸ்டாலின் ஹிந்திய பார்த்தாலே பயப்படுறாருன்னு எனக்கு புரியல. ஹிந்தி வெறும் 48 எழுத்துக்கள் தான். ஆனா தமிழ் 247 எழுத்துக்கள் இருக்கு. தமிழ்நாட்டுல எந்த மொழியையும் திணிக்க முடியாது, தமிழ் அழிக்கவும் முடியாதுன்னு ஸ்டாலின் நினைக்குதான் தெரிஞ்சுக்க போறாருன்னு தெரியல. எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அந்த ஆட்சின்னு ஸ்டாலின் கூப்பிடுறாரு. திமுகவை குறை சொல்றதுக்கு கொம்ப எல்லாம் எதுக்கு? ஒரு குழந்தை இருந்தாலே போதும். சமீபத்தில் ஒரு பொண்ணு வீசி இருந்தது. காமராஜர் ஐயா எங்களை படிக்க வச்சாரு, ஸ்டாலின் குடிக்க வச்சாரு, உதயநிதி போதையில மட்டையாக்கி படுக்க வச்சாரு. இதுதான் திமுக ஆட்சிக்கு ஒன்லைன் விமர்சனம். அந்த பி சட்டக்காரர் இருக்காரு, பி சட்டக்காரர், அவரை மட்டும் திமுகவை விமர்சிச்சு ஒரு வீடியோ விட சொன்னா திமுக தமிழ்நாட்டில் இருந்த நாக் அவுட், கெட் அவுட், 234 தொகுதியிலையும் வாஷ் அவுட் ஆயிடும். இவங்க எல்லாரும் வந்து பேசுறாங்க. இந்த கொத்தடிமை கூட்டத்துக்கு அடுத்து தலைவர் வேற வந்துட்டாரா? சின்னவராமா, சின்னவர். அண்ணா சமைச்சு வச்ச சோப்ப பின்னவர் உங்க தாத்தா கருணாநிதி, அது நல்லா முன்னவர் உங்க அப்பா ஸ்டாலின். அந்த வழியில வரன்னா இவர் சின்னவர் ஆவார். அவர்கிட்ட பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் போய் பைக் நீட்டினா உங்களுக்கு ஜாதியே கிடையாது, உங்களுக்கு மதமே கிடையாது, உங்களுக்கு எல்லா மதமும் ஒண்ணுதான்னு ரொம்ப பில்டப் பண்ணுவாரு. ஆனா கிறிஸ்துமஸ் விழாக்கு போனா நான் கிறிஸ்டியனு, நான் கிறிஸ்டியனு சொல்லிக்கிறதே பெருமையா இருக்குன்னு பேசுவார். அதே ரம்ஜான் விழாக்கு போனாருன்னா நான் இஸ்லாமிய மக்களின் சகோதரன், நான் நாகூர் ஹனீஃபா நடுவில தான் வளர்ந்தேன்னு பேசுவார். அது தேர்தல் சமயம்னா உங்களுக்கு ஹிந்தி மதம் மேல பற்று இருக்கு, எங்க அம்மா கோவில் கோவிலா போவாங்க, நாங்க நிறைய கும்பாபிஷேகம் நடத்திருக்கோம்னு பேசுவாங்க. இப்படி மோடிக்கு கிறிஸ்டியன், பிரியாணிக்கு முஸ்லிம், ஓட்டுக்கு ஹிந்தியா மாறுற பச்சாண்டி தான் நம்ம பால்டாய் பாய் உதயநிதி. நான் தம்பி பால்டாய்னு கூப்பிட்டா உதயநிதிக்கு ரொம்ப கோபம் வரும். நான் என்ன பண்றது, கூகுளுக்கு போய் பால்டாய்னு தேர்னாலே அவர் போட்டோ தான் வருது. ஊரை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த உதயநிதிக்கு நான் ஒரு வாரமா சவால் விட்டுக்கிட்டு இருக்கேன். தம்பி நீட் ரகசியத்துல இருந்து உங்க குடும்ப ரகசியம் வரைக்கும் பேசலாம், நம்பிக்கை வந்து பேசலாம், வாப்பா பேசலாம்னு. ஆனா வரமாட்டேன்றாரு. உதயநிதி கிட்ட வாதம் பண்றதுக்கு அண்ணன் எடப்பாடியார் எல்லாம் எதுக்கு? நாங்க இருந்தாலே போதும், எல்லா உண்மைகளையும் வெளுத்து வாங்கிடுவோம். ஆனா பதில் சொல்ல மாட்டேன்றாரு. ஏதோ சீரியஸா இருக்கிற ஒரு திமுக காரன் போய் உதயநிதி கிட்ட கேட்டிருக்காரு, ஏங்க இந்தியா உங்களை அப்படி கூப்பிடுறாங்க, நீங்க பதிலே சொல்ல மாட்டேன்றீங்களேன்னு. அதுக்கு உதயநிதி சொல்லிருக்காரு, நான் நடிகைக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன். தெரியாமதான் கேட்கிறேன், உதயநிதி என்ன உப்பு சத்தியாகிரகம் பண்ணிட்டா அரசியலுக்கு வந்தாரு? அவருக்கு என்ன நடிகர்கள் என்ன அவ்வளவு இலக்காரமா போயிட்டாங்களா? எங்க தாத்தாவை 3 முறை வீட்டுல உட்கார வச்சவர் எங்க புரட்சி தலைவர் ஒரு நடிகர். எங்க தாத்தாவையும் அப்பாவையும் 6 முறை வீட்டுல உட்கார வச்சவங்க எங்க அம்மா புரட்சி தலைவி, அவங்களும் ஒரு நடிகை. நடிகர்கள் அரசியல் பேசுறது தப்பு கிடையாது, ஆனா அரசியல் இருந்துகிட்டு தினம் தினம் மக்கள் கிட்ட நடிக்கிறதுதான் தப்பு. எங்க அம்மாவும் புரட்சி தலைவரும் அரசியலுக்கு வந்த உடனே நடிக்கிறது விட்டுட்டாங்க. ஆனா உதயநிதியும் ஸ்டாலினும் திமுக குடும்பமும் தினம் தினம் மக்கள் கிட்ட நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்த வாரிசுன்னு உதயநிதியை வளர்க்கிற ஸ்டாலினுக்கு கூடிய சீக்கிரத்துல தெரியும் உதயநிதி தான் திமுகவை கொடுத்த வாரிசா இருக்க போறாரு. அது செய்வோம் இது செய்வோம்னு சொல்லி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அப்பாவி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தாங்க திமுக. உங்களுக்கு தெரியும், உதயநிதி போன தேர்தல் சொன்னாரு, நீட்ட ஒழிக்கிற ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரி தம்பி ஆட்சிக்கு வந்துட்டீங்க, அந்த ரகசியம் என்னன்னு சொல்லுங்கன்னா அதெல்லாம் ரகசியம் சொல்ல முடியாதுன்றாரு. தினம் தினம் மேடையில மைக்கு பிடிச்ச ஸ்டாலின், நாங்க எத்தனை சாதனைகள் செஞ்சிருக்கோம் தெரியுமா, நான் சொல்லட்டுமான்றாரு.
சொன்னால் பத்துவது நாங்க சொல்ல முடியாதுன்னு ஓடிடுவோம். இவங்க எல்லாம் அதிமுக ஆட்சியை குறை சொல்றதா? உண்மையில 10 வருஷம் அதிமுக ஆட்சி காலத்துல, உங்க அம்மா ஆட்சி காலத்துல, அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்துல செஞ்ச சாதனைகளை நாங்க லிஸ்ட் போட்டு சொன்னா உண்மையில ஒரு நாள் இல்ல, ஒரு மாசம் பத்தாது. ஆனாலும் நாங்க சொல்லுவோம், மக்களுக்கு உங்களுக்கு நாங்க ஞாபகப்படுத்துவோம். நம்ம அம்மா ஆட்சி செய்யும் போது, அதிமுக ஆட்சி செய்யும் போது நம்ம அம்மா மக்களுக்கான திட்டங்களை 2ஆ பிரிச்சுக்கிட்டாங்க. ஒண்ணு மக்களோட வளர்ச்சிக்கான திட்டங்கள், இன்னொன்னு மக்களோட உணர்ச்சிக்கான திட்டங்கள். இப்படி திட்டங்கள் மக்களுக்காக தீட்டினாங்க. மக்களோட வளர்ச்சிக்காக நம்ம அம்மா செஞ்ச சாதனைகள். தமிழ்நாட்டில் லாட்டரியை ஒழிச்சாங்க நம்ம அம்மா. மகளிருக்கு காவல் நிலையம் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு ரேஷன் கார்டுல இருந்து ஆதார் கார்டு வரைக்கும் கீழே நிக்காம கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து ஈஸியா எடுக்கணும்னா அது இ-சேவை மையம். அது நம்ம அம்மா ஆட்சி காலத்துல வந்தது. விரைவு பட்டா, பசுமை வீடு, அம்மா சிமெண்ட், அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா உணவுகால மக்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் மக்களுக்கு சுலபமா கிடைக்கணும்ன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். அம்மா ஆட்சி காலத்துல மகேந்திரா சிட்டி, ஹிண்டாய், BMW போன்ற இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்தாங்க. பென்ஷன் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆதரவு இல்லாத பெண்களுக்கு பென்ஷன் 300 ரூபாய் 1000 ரூபாய் உயர்த்தி கொடுத்தாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி 12,000 ரூபாய் 18,000 ரூபாய் கொடுத்தாங்க. தீயணைப்பு துறையில மகளிருக்கும் வாய்ப்பு தந்தாங்க. மழைநீர் சேமிப்பு திட்டம் கொண்டு வந்தாங்க. மீன்பிடி தடை காலத்துல உதவித்தொகை 1000 ரூபாய் கொடுத்தாங்க. 2011 இருந்து 2016 வரைக்கும் 8010 தொடக்க பள்ளிகளை உயர்நிலை பள்ளிகளா மாத்தினாங்க. 402 உயர்நிலை பள்ளிகளை மேல்நிலை பள்ளிகளா மாத்தினாங்க. தமிழ்நாட்டுக்கு 65 கல்லூரிகளை கொண்டு வந்தாங்க. பெண்களுக்கு இலவச பேருந்துன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த திருட்டு திமுக பெண்களுக்காக 1-2 பேருந்துகள் விடுறதில்லை, சரியான சமயத்தில் விடுறதில்லை. இருக்கிற பேருந்துல பயணம் செய்யற பெண்களை பார்த்து ஓசிட்டு கட்டுங்கான வேலை செய்யற திமுக அமைச்சர்கள் எல்லாம் எங்க அம்மா கால்வழியில விழுந்து பாடம் எடுத்துக்கணும். எங்க அம்மா மக்களை மதிச்சு கௌரவிச்சு அம்மா கொடுக்கிற எந்த ஒரு திட்டத்துக்கும் இலவசமான வார்த்தை கூட எங்க அம்மா பயன்படுத்தினதில்லை. விலையில்லா மிக்சி, விலையில்லா கிரைண்டர், விலையில்லா ஃபேன், விலையில்லா 100 யூனிட் மின்சாரம், விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா ஆடுமாடு, விலையில்லா சைக்கிள், இப்படி கொடுக்கிற மக்களுக்கு கௌரவம் கொடுத்து பார்த்துக்கிட்டவங்க எங்க அம்மா. பெண்களோட உணர்ச்சிகளை மதிச்சு கர்ப்பிணி பெண்களுக்கு 6 மாசம் விடுமுறையை 9 மாசம் விடுமுறையா மாத்தினவங்க. தியாகிகளுக்கு பென்ஷன் 12,000 ரூபாய் கொடுத்தவங்க எங்க அம்மா. கோவில்ல அன்னதான திட்டம் கொண்டு வந்தவங்க எங்க அம்மா. ரம்ஜான் நோம்புக்கு 4000 டன் அரிசி கொடுத்தவங்க எங்க அம்மா. நாகூர் தர்கா சந்தன கூட்டுக்கு சந்தனம் கொடுத்தவங்க எங்க அம்மா. வேளாங்கண்ணி யாத்திரைக்கு உதவி செஞ்சவங்க எங்க அம்மா. ஜெருசலம் யாத்திரைக்கு உதவி செஞ்சவங்க எங்க அம்மா. தாலிக்கு 8 கிராம் தங்கம் கொடுத்த தங்க தாண்டி எங்க அம்மா. பட்டதாரி பெண்களுக்கு 50,000 ரூபாய் நிதி உதவி கொடுத்தவங்க எங்க அம்மா. அம்மா வழியில வந்த அண்ணன் எடப்பாடியாரும் ஒன்றும் குறைஞ்சவங்க கிடையாது. மக்களோட நலன மனசுல வச்சுக்கிட்டு அம்மா வழியிலேயே ஆட்சி நடத்தினவர். வார்தா புயல், தானே புயல், ஒக்கி புயல், கஜா புயல், தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ புயல் வந்தது. கடுமையான வறட்சி வந்தது. ஒரு சொட்டு தண்ணி இல்லாம போச்சு. கொடிய கொரோனா வந்தது. நாடே முடங்கி கிடக்கும் போது கூட தமிழக மக்களுக்கு நிவாரண நிதி கொடுத்த முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். கொரோனா காலத்துல மாசம் 1000 ரூபாய் கொடுத்தாரு. தமிழ் திருநாள் பொங்கலை நல்லா கொண்டாடணும், பொங்கலுக்கு 2500 ரூபாய் கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இன்னைக்கு ஏழை மக்கள், அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவம் படிக்கிறாங்கன்னா அதுக்கு விட போட்டவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். 7.5% இடஒதுக்கீடு. இப்படி ஒவ்வொரு நாள் ஒரு சாதனை செஞ்சு மக்களுக்கு மகத்தான ஆட்சி கொடுத்தவங்க நம்ம அதிமுக தலைவர்கள். நம்ம அம்மாவோ
நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஆனா மேடைக்கு மேட ஸ்டாலினும் உதயநிதியும் நாங்க மக்களுக்கு இலவசம் கொடுத்தோம் இலவசம் கொடுத்தோம் இலவசம் கொடுத்தோம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையில யோசிச்சு பாருங்க, என்ன கொடுத்தாங்க திமுக? அவங்களுக்கு டிவி கொடுத்தாங்க, சன் டிவி வளர்ந்துருச்சு. 1000 ரூபாய் கொடுத்தாங்க, சாராயம் வளர்ந்துருச்சு. விடியலாட்சின்னாங்க, விலைவாசி வளர்ந்துருச்சு. திராவிட மாடல் இல்லாங்க, திருவிழங்கு வளர்ந்துட்டாங்க. சமூக நீதி இல்லாங்க, ஜாதி கட்சி வளர்ந்துருச்சு. பெண்ணுரிமை ஆட்சி இல்லாங்க, போக்சோ வளர்ந்துருச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஸ்டாலின் குடும்பம் மட்டுமே வளர்ந்திருக்கே தவிர தமிழக மக்கள் எங்க வளர்ந்தாங்க? சொன்னது செய்யறது புரட்சி தலைவர் பாலிசி, சொன்னதுக்கு மேல செய்யறது புரட்சி தலைவர் பாலிசி. சொன்னது எதுவுமே வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு, செஞ்சது எதுவுமே வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு நடந்துக்கிறது திமுகவோட பாலிசி. சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க? வெண்டக்கா சுண்டக்கா வெள்ளாரிக்கா வழங்கவே வழங்காத திமுக 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சுட்டாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏது திமுகன்னு கேட்காதீங்க. அப்போ என்ன சொன்ன திமுக தீயன்ன திருட்டுத்தனம், மூவண்ண முட்டாள்தனம், காண களவாடித்தனம். இன்னைக்கு இருக்கிற திமுகக்கு அது கரெக்டா பொருந்தும். வேற செஞ்சு இந்த திமுக எல்லாம் நம்பாதீங்க. ஜெயலலிதா எனும் நான், அந்த ஒரு வார்த்தை எத்தனை மக்களுக்கு உற்சாகத்தை ஊட்ட மந்திர சொல்லா இருக்கும் தெரியுமா? மக்களால் நான், மக்களுக்காகவே நான் வாழ்ந்து மறைஞ்சவங்க நம்ம அம்மா. அந்த அம்மாவை ஒரு முறை சொன்ன மாதிரி அவங்க அம்மா அப்பா வச்ச ஜெயலலிதா என்ற பேரை மறந்து அவங்களோட அடையாள பேர் என்ற அம்மாக்கு மாறி வாழ
இருந்தார்கள். அத்தனையில் முதல்வராக இருந்த திரு கருணாநிதி கண் முன்னாலேயே நடந்தது. இதையை பற்றி ஒரு நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு கொலை வழக்கு மூடி மறைக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, பிறகு பாண்டிச்சேரி பிரச்சாரத்தை முடித்துவிட்டு பிறகு நான் சென்னைக்கு வருகிற வழியில் என் காரி மீது லாலியிட்டு மோத செய்தார். என் அரசியலிருந்து ஒழிக்க வேண்டும் என்ற நட்பாசை உணர்வால் தான் கருணாநிதி எல்லா முயற்சியில் ஈடுபட்டார். உங்களை நல்லாசையால் தான் மீண்டும் உயர்த்தப்பேன். என் அரசியலாசன் அவர் எம்ஜிஆர் அவர்கள் 1984ஆம் ஆண்டு உடல் குன்றி அமெரிக்க மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்று வந்தார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்னை தொலைபேசியில் அழைத்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் தாயார் படத்தின் முன் என்னிடத்தில் சத்தியம் பெற்றுக்கொண்டார். என்னவென்றால், கழகத்திற்கு நீதான் பணியாற்ற வேண்டும், கழக தொண்டர்களுக்கு அரணாக இருக்க வேண்டும், அவர் உனக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொல்லித்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செய்த சத்தியத்தின் அடிப்படையில் தான் வேறொரு பெண்மணியாக இருந்தால் தமிழகத்தை விட்டு ஓடி இருப்பார். வேறொரு பெண்மணியாக இருந்தால் பழுத்தையவே பிடித்திருக்கும். ஆக என் மறைவுக்கு பிறகும் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இயங்கும். இனியும் எத்தனை நூற்றாண்டு வந்தாலும் மக்கள் பணி செய்து கொண்டிருப்போம். புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு அந்த வாய்ப்பினை நான் பெற்றேன். என் மறைவுக்கு பிறகு கழகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர், எதிர்பார்ப்பை கலைந்தவர், முகம் காணா மனிதனுக்கும் முகம் சுளிக்காமல் பணியாற்றி வருகிற திரு அன்பு சகோதரர் உங்களையே சுற்றி சுற்றி வருவார். உங்கள் நலனை பாதுகாப்பார் திரு அன்பு சகோதரர் திரு கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அன்பு சகோதரர் திரு எடப்பாடியை பலப்படுத்தவும் நமது வெற்றிய நாளை சரித்திரம் சொல்லும். என்ற சரித்திரத்தை படைப்போம். நன்றி, வணக்கம்.